எதிர்பார்த்தது நடக்கணும். அப்படி எதிர்பார்த்தது நடக்கலன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா நீ என்னோட எதிர்பார்ப்புகளுக்கு மீறி செயல்பட்ட. நான் நெனச்சத விட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுனேன். இப்போ எனக்கு எதிராவே வந்து நின்றுக்க ஒரு ஸ்டோனு. அத நீ எடுத்து வச்சிருக்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னோனே, அத கேட்டு நம்ம ஹீரோ, "டேய் நீ இந்த ஸ்டோன சொல்ற? நீ இத பத்தியா பேசிட்டு இருந்த?" அப்படின்னு அந்த ஸ்டோன எடுத்து காட்டுவாரா. அது ரெட் கலர்ல சின்ன டைமண்ட் மாரி இருக்கும். அத பார்த்துட்டு அந்த ஜோக்கியோ கில்டு மாஸ்டர், "ஏய் ஆமாண்டா, ஆமாண்டா இதுதான்டா. இது ஒண்ணு போதும்டா. உன் கையில இருக்க இந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்ன கொல்லுவேன். ஆனா ஒழுங்கா நீ என் கையில குடுத்துட்டேன்னு வச்சுக்கயேன், உன்ன வலிக்காம கொல்லுவேன். புரியுதாடா?" அப்படின்னு சொன்னோனே, அத கேட்டு நம்ம ஹீரோ, "அப்படியா? இது உனக்கு அவ்வளோ முக்கியம்னா, இந்தா வச்சுக்கோ." அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி குடுக்கறதுக்காக அப்படி மேஜிக் யூஸ் பண்ணி அங்க கொண்டு போவானா. அத பார்த்துட்டு அந்த கில்டு மாஸ்டர், வாயா வாயா, தாயா தாயா" அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ பட்டார்னு அந்த ஸ்டோன பிடிச்சிட்டு, "டேய் நீ என்ன இன்னும் பைத்தியக்காரனவே நெனச்சிட்டு இருக்கல்ல? நீ உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஸ்டோன தேடிட்டு இருந்தத பத்தி நான் கேள்விப்பட்டேன். உன் வாழ்க்கையவே இதுக்கு அர்ப்பணிக்கிறேனா? இத நான் உன்ட்ட குடுப்பேன்னு நெனைக்கிறியா? உன்னால முடிஞ்சா என்ன கொன்னுட்டு இத எடுறா" அப்படின்னு நம்ம ஹீரோ அத வாய்க்குள்ள போட்டுருவான். அத பார்த்துட்டு அந்த கில்டு மாஸ்டர், "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? கழுத ஓட்ட உன்ன விட மாட்டேன்டா" அப்படின்னு அங்க இருக்க நைட்டு கிட்ட எல்லாம், "டேய் இங்க என்ன படமா ஓட்டுறாங்க? அவன போய் புடிங்கடா. அவன் வயித்துக்குள்ள முழுங்கிருப்பான். அத வயித்த கிழிச்சு அத எடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுத்தோனே, நம்ம ஹீரோ, "டேய் முடிஞ்சா வாங்கடா. நானா நீங்களான்னு பாத்துரலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெக்ரோமான்சர் பவரை யூஸ் பண்ணி அரைஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷேடோ சோல்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணுவாங்க அந்த நைட்ஸ் கூட. ஆனா நம்ம ஹீரோவால அந்த நைட்ஸ் கூட சண்டை போட முடியாம தோத்துருவான். நம்ம ஹீரோ இறந்து போயிருவான். அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, "நான் இப்ப செத்துட்டேனா? சரி, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்போ பிரேக் கிடைச்சிருக்கு. நான் இப்போ ஓய்வு எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறந்தே போயிருவாங்க. அப்படியே கட் பண்ணா மாடர்ன் உலகம் இல்லாம ஒரு பழங்காலத்து உலகமா இருக்கு. 2 பேருமே மண்டையில கொண்டைய போட்டுருக்காங்க. அதுல ஒரு கொண்டைய போட்டவன் பயந்து போய், "அட கடவுளே!" அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இன்னொருத்தன் என்னன்னா ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீர்லாம் வந்துட்டு இருக்கும். "ஐயா யங் மாஸ்டர், என்னோட சின்னையா வந்துட்டீங்களா? உயிரோட வந்துட்டீங்களா?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தன் சவப்பெட்டியில அப்படி படுத்து கிடந்துருவன் டக்குன்னு கண்ண முழிப்பான். அத பார்த்து அந்த ஆரம்பத்துல பயந்தான் பாருங்க அவன், "ஐயையோ பேயி!" அப்படின்னு ஓடிட்டு இருப்பான். ஆனந்த கண்ணீர் விட்டவன் இன்னொருத்தன், "என்னோட சின்னையா உயிரோட வந்துட்டாரு" அப்படின்னு சந்தோஷமா ஓடிட்டு இருப்பான். அப்ப அந்த சவப்பெட்டியில நல்லா கொழுக்கு முழுக்குன்னு அமுல் பேபி மாதிரி ஒருத்தன் அப்படி கண்ண திறப்பான் பாருங்க. இப்ப தெரிஞ்சிருக்குமே இவன் யாருன்னு. ஆமாங்க, இவன் தாங்க நம்ம ஹீரோ. அந்த உலகத்துல இறந்து போய் இங்க மறுபிறவி எடுத்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப எங்க இருக்கான்னா, முரிமோட உலகத்துல தான். இது ஒரு சைனாவை சேர்ந்த முரிம உலகம், பழங்காலத்து உலகம். அங்க அந்த பேக்லானோட லீடரோட பையன், அதாவது மூத்த பையன் இப்போ உயிரோட வந்துட்டானாமே அப்படின்னு அந்த கோட்டைக்குள்ள பேசிக்கிட்டே போவாங்க. அங்க 2 பேரு, "ஆமா அவன் எப்படி உயிரோட வந்தான்? ஒருவேளை ஜாம்பி ஆயிட்டானோ?" அப்படின்னு பின்னாடி நடந்தவன் கேட்டோனே, அதுக்கு முன்னாடி இருக்கிறவன், "ஏய் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லடா. ஏன்டா நெறைய நாடகம் பாப்பியா? அதுல தான் இதெல்லாம் வருமா?" அப்படின்னு சொன்னோனே, அத கேட்டு பின்னாடி இருக்கவன், "இல்லங்க அப்ப எப்படி அவன் உயிரோட வர முடியும்? ஒருவேளை மெப்ப போட்டு மட்டையா இருப்பானோ? அவன் மட்டையானத பார்த்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நெனச்சிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால அவன் திரும்பி உயிரோட வந்தோனே பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, அத கேட்டு முன்னாடி இருக்கிறவன், "டேய் யூ ஜின் வோன பத்தி அப்படி சொல்லாதடா" அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான். ஆமாங்க, இந்த உடம்புல இருக்க நம்ம ஹீரோவோட பேரு யூ ஜின் வோன். நம்ம ஹீரோவ இதுக்கப்புறம் யூன்னே சொல்லலாம். நம்ம ஹீரோவ பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த புது உடம்புல கண்ணாடிய பார்த்துட்டு இருப்பாரு. "என்னடா இது? அ இவ்ளோ வெயிட்டா இருக்கேன். இவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான் போல இருக்கு. தின்னுட்டு தின்னுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான் போல. இவ்ளோ வெயிட்டா இருக்கான். முதல்ல இந்த வெயிட்ட குறைச்சு